ஆமா, அது எனக்கு அதை பத்தி தெரியாது. அது அதிமுக விவகாரம். நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். நீங்க அதை பத்தி கேட்டா நான் என்ன பண்ண முடியும்? நீங்க எது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பற்றி கேளுங்க. அது அதிமுக கூட கிடையாது, எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம். என்ன உங்களுக்கு அன்னைக்கே சொன்ன, புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச இயக்கத்தோட அடிப்படையே அந்த அவர் ஆரம்பித்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு சிறப்பான சட்டத்திட்டமே பொதுச் செயலாளர் என்பவர் பதவிக்கு யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம், அவர்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற விதி. அது புரட்சி தலைவர் ஆரம்பித்து அம்மா அவர்கள் காலம் வரை இருந்த விதி. அண்ணன் பழனிசாமி கைங்கரியத்தால் அந்த விதியே மாற்றப்பட்டு அந்த அடிப்படையே தவிர்க்கப்பட்டு வேறு எந்த கட்சியிலும் இல்லாத ஒரு சிறப்பு விதியாக புரட்சித் தலைவர் ஆரம்பித்த அம்மா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த அடிப்படை உறுப்பினர்கள் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதற்கான காரணமே புரட்சித் தலைவரை திமுகவுக்காக பல ஆண்டுகள் உழைத்து 67 தேர்தலில் ஆட்சிக்கு வர, 71 தேர்தலில் ஆட்சிக்கு வர காரணமாக இருந்த புரட்சித் தலைவரை வெறும் ஒரு 2000 பேரை கையில் வைத்துக் கொண்டு அன்றைக்கு அவர் வெளியேற்றப்பட்டார். அந்த வழி அவர் வளர்த்தெடுத்த பெருங்கர் அண்ணாவின் இயக்கத்திலிருந்து தன்னை ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற காரணத்தினால் அன்றைக்கு மறைந்த திரு கருணாநிதி அவர்கள் அந்த மாபெரும் தலைவரை, மக்கள் தலைவரை, 67 தேர்தல் ஆட்சிக்கு வர முக்கியமாக காரணமாக இருந்தவரை, 71 தேர்தலிலும் ஆட்சிக்கு வர முக்கியமான காரணமாக இருந்தவரை, ஏன் அண்ணா அவர்கள் மறைவுக்கு பிறகு புரட்சி தலைவரின் கண் பார்வை அவருடைய ஆதரவு இருந்த காரணத்தினால்தான் முதலமைச்சராக கருணாநிதி வந்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அவரை புரட்சித் தலைவர்கள் கட்சியில் கணக்கு கேட்ட காரணத்துக்காக பொருளாளர் இருந்தபோது அவரை ஜஸ்ட் லைக் தட் அவரை கட்சியை விட்டு நீக்கினார்கள். அதனாலதான் அந்த வழிதான் அவர் கட்சியை ஆரம்பித்த பொழுது அடிப்படை உறுப்பினர்கள் தான் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு விதியை கொண்டு வந்தார். அந்த விதியே தான் புரட்சித் தலைவர் கட்சிக்கு சிறப்பு விதி. அதே இன்னைக்கு நீக்கிவிட்ட முறை அந்த கட்சி பெயரும் இரட்டை இலை சின்னம் தான் இருக்கு. அதனால அது அதிமுக கிடையாது, அண்ணன் எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம் தான். தேர்தல் முடிந்த பிறகு புரட்சித் தலைவரின் இயக்கம், அம்மா அவர்கள் கட்டி காத்த இயக்கத்தை உறுதியாக பழனிசாமி இந்த தேர்தலோடு அவரது பொதுச் செயலாளர் பதவிக்கு முடிவுரை எழுதப்பட்டு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பழைய அதிமுகவை உருவாக்குவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அதே கரூர் மாவட்டத்தில் போய் சேர்ந்து மு.க. ஸ்டாலின் அவர் தலைவரவா பேசி ஒரு ஆற்றினார். இப்ப முப்பெரும் விழாவில் அவர் பாராட்டி அதிக அளவு பாராட்டி பேசுகிறார். குறித்து எப்படி பழனிசாமி முதலமைச்சர் பதவி கொடுத்தவங்கள 4 கால் பிராணி மாதிரி காலில் விழுந்து வந்துட்டு நீங்க எந்த ஊருங்கிறாரு, அதெல்லாம் கேட்க மாட்டீங்க. அவர் ஆட்சி அதிகாரத்தை அந்த இது ஓட்டெடுப்புல அதை காப்பாற்றி கொடுத்தவர்களுக்கு அந்த 18 சட்டமன்ற உறுப்பினர்களை பதவி நீக்கம் செய்தாரு, அதையெல்லாம் கேட்க மாட்டீங்க. இது செந்தில் பாலாஜி விவகாரத்தை போய் அவர் வேற கட்சிக்கு போனதை பத்தி நம்ம கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அவர் அந்த அளவுக்கு பேசினாரு, இப்ப பேசிருக்காரு. அது நீங்க முதலமைச்சரை பாக்குறப்ப கேளுங்க, என்ன இப்படி பேசுறீங்களே? இது என்னிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இல்ல, இது என்னிட கேட்க வேண்டிய கேள்வியே இல்லை. இது நீங்க முதலமைச்சர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விதான்.